Hi students, next நம்ம அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன சம் இருக்கு அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, தரையிலிருந்து 5 மீட்டர் உயரமுள்ள ஒரு குழாயிலிருந்து நீர்த்துளியானது சீரான கால இடைவெளியில் கீழே விழுகின்றன. ஓகேங்களா? அதாவது இது கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். தரையிலிருந்து எவ்வளோ ஹைட்டா 5 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பைப்புன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து என்னது வாட்டர் டிராப்ஸ் வந்து கீழே விழுது. ஓகேங்களா? வாட்டர் டிராப்ஸ் கீழே விழுது. எப்படி விழுதுன்னு சொல்லியிருக்காங்க, சீரான கால இடைவெளி. சீரான கால இடைவெளினா மீனிங் என்னது, ஒரு டிராப்புக்கு இன்னொரு டிராப்புக்கு நடுவில் இருக்க டைம். ஒரு டிராப் இப்ப விழுதுன்னா அடுத்த டிராப் விழுது சம் டைமுக்கு அப்புறம். அதுக்கு அடுத்த டிராப்ல இருந்து வந்து இந்த 2 டிராப்புக்கு நடுவில் இருந்த டைமுக்கு சேமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு டிராப் விழுது அப்படின்னா அடுத்த செகண்டுக்கு தான் இன்னொரு டிராப் விழணும், அதுக்கு அடுத்த செகண்ட்ல தான் என்ன வேணும், இன்னொரு டிராப் விழணும். இந்த மாதிரி கண்டிஷன், அதுக்கு பேர் தான் அது சீரான கால இடைவெளின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வேற என்ன கொடுத்திருக்காங்க, குழாயிலிருந்து 3வது துளி. ஓகேங்களா? குழாயிலிருந்து 3வது துளி வெளியேறும் நேரத்தில். ஓகேங்களா? அப்ப குழாயிலிருந்து 3வது துளி வெளியேறுது. அப்ப இது 3. ஓகேங்களா? வெளியேறும் நேரத்தில் முதல் துளி தரையை அடைகிறது. முதல் துளி என்ன ஆகுது, தரையை அடைகிறது. இந்த நேரத்தில் 2வது துளி தரையிலிருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கும். அப்ப 2வது துளி சம்திங் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல. இது வந்து 2வது துளியா இருக்கும். முதல் துளி கீழே விழுந்துருச்சு, 3வது துளி வெளியில வருது, 2வது துளி சம்திங் எங்கே இருக்கும். அந்த ஹைட் என்ன, தரையிலிருந்து அதோட ஹைட் என்ன, இந்த ஹைட்டை கேட்கறாங்க. ஓகேங்களா? இங்க இருந்து இங்க இல்ல, இங்க இருந்து இங்க. சொல்றது புரியும் நினைக்கிறேன். இது வந்து அவசரப்பட்டு பாதியில தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேங்களா? டைம் தான் சீரான இடைவெளின்னு கொடுத்துருக்காங்க. பாதினா 2வது துளி வந்து பாதியில இருக்கும், 2.5 இருக்கும் அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஆப்ஷன்லயும் இருக்கும் அது. ஓகேங்களா? ஆனா இது ஆக்சுவலா ஒரு பொருள் என்னது தானா கீழே விழுது அப்படிங்கும் போது திசை வேகம் சமமா இருக்காது. திசை வேகம் சமமா இருந்தா நீங்க யோசிக்கிறது கரெக்டா இருக்கும். இங்க வரும்போது வந்து 10ல தான் இருக்கு, இங்க வரும்போது 10, இங்க வரும்போது 10னா நீங்க சொல்றது லாஜிக் இருக்கு. பட் இங்க என்னது திசை வேகம் மாறப்போகுது. எதை பொறுத்து, கிராவிட்டியை பொறுத்து, புவியீர்ப்பு விசையை பொறுத்து. ஓகேங்களா? அப்ப அதோட வேல்யூ 9.8 ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை அப்ளை பண்ணணும். சரி, ஓகே. முதல்ல நம்ம டைமை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு துளி கீழே விழுவதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஹைட் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி அது ஒரு பொருள் டிராப் ஆகிறது தான். ஒரு பொருள் தானா கீழே விழுறத பொறுத்துக்கும் போது h ஈக்குவல் என்ன யூஸ் பண்ணுவோம், ½ gt² யூஸ் பண்ணலாங்களா. u வந்து 0 ஆயிடும் இந்த இடத்துல. அப்ப t மட்டும் வேணும், t² மட்டும் வேணும்னா அதாவது 2h/g ன்னு வரும். t² = 2h, 2 into h ஓட வேல்யூ 5 by g ஓட வேல்யூ 10. ஆமாங்களா? அப்ப 10/10 1 வருது. எது t² ஓட வேல்யூ 1 அப்படின்னா t ஓட வேல்யூ என்னதான், அதுக்கு ரூட் எடுத்தா 1 தான் வரும். அப்ப 1 செகண்ட். அதாவது ஒரு டிராப் கீழே வந்து சேர இங்க இருந்து இங்க வந்து சேரத்துக்கு 1 செகண்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, சீரான இடைவெளின்னு கொடுத்துருக்காங்க. முதல் டிராப் இங்க விழும்போது 3வது டிராப் வெளியில வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 2வது டிராப் நடுவுலயே வந்திருக்கணும். எப்ப வந்திருக்கும், இது வந்து வந்த ஒரு ஈக்குவல் டைமுக்கு முன்னாடி. அப்ப ½ செகண்ட் எடுத்துக்கலாங்களா. இதுல பாதி ஒண்ணும் இல்ல, ஒரு டிராப்ல இங்க 2 செகண்ட் வெளியில வந்திருக்கு. சரி, 1 செகண்ட்ல 2 டிராப் வெளியில வந்திருக்கு. ஆமாங்களா? மொத்தம் ஒரு டிராப் கீழே வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 1 செகண்ட் ஆகும். ஆனா இந்த கண்டிஷன்ல பாருங்க, 3வது டிராப்பும் 1வது டிராப்பும் தான் கீழே இருக்கு. அப்ப நடுவில் இன்னொரு டிராப் இருக்கு. ஒருவேளை கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 2வது டிராப் வெளியில வரும்போது முதல் டிராப் கீழே இருக்கு அப்படின்னா, ஒருவேளை கொஸ்டின்ல அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 2வது டிராப் வெளியில வரும்போது முதல் டிராப் கீழே இருக்கு அப்படின்னா மீனிங் என்னது, இந்த ஒரு டிராப் விழுந்த டைம் இதுதான் 1 செகண்ட். ஓகேங்களா? அப்ப ஈக்குவல் டைம் என்னது 1 செகண்ட் தான். நடுவில் எந்த ஒரு டிராப்புமே இல்லை. இங்க என்ன இருக்கு, நடுவில் வேற ஒரு டிராப் இருக்கு. அப்ப மீனிங் என்னது, ஒரு டிராப்பும் இன்னொரு டிராப்புக்கும் நடுவில் எவ்வளவு செகண்ட்னா ½ செகண்ட். ஏன்னா மொத்தம் 1 செகண்ட்ல 2 டிராப். 1 செகண்ட்ல 2 டிராப் இருக்கு அப்படின்னா 2 டிராப் ஆஃப் வாட்டர்னா ஒரு டிராப்புக்கு எவ்வளவு செகண்ட் வரும், ஒரு டிராப்புக்கு 1/2 செகண்ட் வருங்களா. 1/2 செகண்ட்னா நத்திங் பட் ½ செகண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த டைமை கண்டுபிடிக்கிறது தான் இதுல வேலை. இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஒரு டிஸ்டன்ஸா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கண்டுபிடிக்கிற டிஸ்டன்ஸ் மேல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு தெரியும். அப்ப h = ½ gt² தான். ஏன்னா இங்க இனிஷியல் வெலாசிட்டி 0. இந்த ஒரு டிராப் இந்த இடத்துக்கு வரதுக்கு 2வது டிராப் இருக்கு இல்லைங்களா, இந்த 2வது டிராப் இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா அது விழுந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ½ செகண்ட் ஆயிடுச்சு. இது இந்த இடத்துல ஒரு ½ செகண்ட் டைம் எடுத்திருக்கு. ஓகேங்களா? அப்ப h = 1/2 g into t ஓட வேல்யூ 1/2 வருங்களா. g ஓட வேல்யூ t ஓட வேல்யூ 1/2 ஸ்கொயர். g க்கு அப்ளை பண்ணா 10 வருங்களா. 10 இங்க 4 வரும். 4 into 2 8 ஆயிடுங்களா. அப்ப 10/8னா 5/4 அல்லது 1.25 மீட்டர். ஓகேங்களா? 1.25
25 மீட்டர். என்ன அப்படின்னா முதல் டிராப் கீழே விழும் போது ரெண்டாவது டிராப் எங்க வந்திருக்கும் அப்படின்னா மேல இருந்து இந்த ஹைட்ல இருந்து 1.25 மீட்டர் வந்திருக்கும். ஓகேங்களா? எவ்வளவு டைம்ல? ஹாஃப் மினிட்ல. ஓகேங்களா? ஏன்னா டைம் இன்டர்வல் இங்க ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஆஃப் இன்டர்வல்ல தான் விழுவு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? எதை வச்சு? இந்த ஒரு டேட்டா வச்சு. மொத்த டைம் 1 அப்படிங்கும் போது இதுக்கு வந்து ஹாஃப் செகண்ட் தான் அந்த ஒரு இன்டர்வல் இருந்திருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு இன்டர்வல் இருந்திருக்கும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தரையிலிருந்து எவ்வளவு உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தரையிலிருந்து எவ்வளவு உயரம்? நம்ம கண்டுபிடிச்சது அந்த ஒரு பைப்ல இருந்து எவ்வளவு உயரம். அப்ப தரையிலிருந்து வேணும்னா மொத்தத்தில இருந்து அதை மைனஸ் பண்ணா கிடைச்சிருமா? மொத்தம் 5, மேல இருந்து இருக்கிறது 1.25. அப்ப மொத்தம் மைனஸ் பண்ண எவ்வளவு வரும்? 3.75 கிடைக்குங்களா? 3.75 மீட்டர். அப்ப ஆன்சர் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 3.75. 1.25 இருக்கும். ஜஸ்ட் क्वेश्चनல என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத பாத்துங்க. தரையில இருந்துனா இந்த ஹைட், இதே ஒருவேளை பைப்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருந்திருக்கும் அப்படின்னு எவ்வளவு தூரத்துக்கு கீழே கடந்து போயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்னதான் வரும்? 1.25 தான் வரும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 12 மீட்டர் per செகண்ட் என்ற திசை வேகத்தில் மேல் நோக்கி இயங்கும் பலூனில் இருந்து 81 மீட்டர் உயரத்தில் 2 kg நிறையுடைய கல்லானது கீழே விடப்படுகிறது எனில் தரையை அடையும் காலத்தினை காண்க. ஓகே, இந்த கண்டிஷனும் நம்ம பார்த்ததுதான். அதாவது ஒரு பலூன் வந்து கீழே இருந்து மேல போகுது அப்படிங்கும் போது அங்கிருந்து ஒரு பொருளை டிராப் பண்ணோம்னா எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் கீழே வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஈக்குவேஷன் என்ன எழுதிருப்போம்? அந்த h - ut plus half gt ஸ்கொயர். ஏன்னா பலூன் மேல போகுதுங்கும் போது தொடக்க திசை வேகத்தை மைனஸ்ல எடுத்துக்கிறேன், இது ரெண்டுத்தையும் பிளஸ்ல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுல அப்படியே அப்ளை பண்ணிட்டு t தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. u கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? hமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணிட்டோம்னா 81 u ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? -12 into t plus 1/2 into g ஓட வேல்யூ 10 into t ஸ்கொயர் ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, t ஸ்கொயரே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இதுல சால்வ் பண்ணோம்னா முதல்ல t ஸ்கொயர் எழுதிக்கிறேன். 10 இந்த இடம் என்ன ஆயிடும்? 5 ஆயிடுமா? 5t ஸ்கொயர் minus 12t, இந்த 81 இந்த பக்கம் வந்தா -81 = 0. நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு கிடைச்சிருக்குங்களா? அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம், இருபடி சமன்பாடு. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? t ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அப்ப அதுக்கான ஃபார்முலா என்னது? -b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a னு வரும். ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன் வந்து அடிக்கடி இந்த ஒரு யூனிட்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கான மெத்தட் இது. இதை வந்து நீங்க காரணி பெருக்கல் முறைப்படியும் கண்டுபிடிக்கலாம். அது வந்து 81 5 அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இதுல சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? t நம்ம கண்டுபிடிக்கணும். -b, இதுல இதே 5ங்கிறது a, -12ங்கிறது b, -81 c. ஓகேங்களா? அப்ப -bங்கும் போது -12 என்ன ஆயிடும்? +12 ஆயிடும். +12 plus or minus root of b, 12 ஸ்கொயர்னா 144, b ஸ்கொயர்ங்கும் போது -4ac, 4 into a ஓட வேல்யூ இந்த இடத்துல 5, c ஓட வேல்யூ -81. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? இந்த இடம் பிளஸ் ஆயிடும். 81 ஹோல் டிவைடட் பை 2 into a ஓட வேல்யூ 5. ஓகேங்களா? a ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட் இதுல அப்ளை பண்றங்க போது 12 plus or minus root of 144 plus 4 5 20, 20 into 81 இருக்கு. நீங்க 80ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 8 எத்தனை வரும்? 16, 160. அப்ப 1600 வரும். 8ஆல மல்டிப்ளை பண்ணா 160, 80ஆல மல்டிப்ளை பண்ணா 1600 பிளஸ் இங்க 1 இருக்கா? 81ங்கும் போது 1620 வரும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இங்க கீழே 10 வரும். ஓகேங்களா? அப்ப 12 plus or minus root of 1764 வருங்களா? 44, இங்க ஒரு 20 இருக்கு. அப்ப 64 வந்துரும். 10. ஓகேங்களா? நமக்கு 1764க்கு ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चनல வரும்போது ஃபுல் நம்பரா தான் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த क्वेश्चनக்கு ஆக்சுவலா 42 வரும். 42 into 42 தான் எவ்வளவு வரும்னா 1764. நீங்க 40 into 40 போட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியல 4 நாள் எவ்வளவு வரும்? 16. அப்ப 1600 வரும். அப்ப 1600க்கு ரூட் எடுத்தா எவ்வளவு வரும்? 40 வரும். இது 1600 தாண்டி இருக்கு. 1600 தாண்டி இருக்கு அப்படிங்கும்போது அது தாண்டி 1 2 போட்டு பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 42 into 42 போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1764 கிடைக்கும். அப்ப 42 டிவைட் பை 10. இங்க டைம் தான் கேக்குறாங்க. டைம் எப்பயுமே என்னதான் பண்ணுவோம்? பிளஸ் தான் பண்ணுவோம். ரெண்டு டைமையும் ஆட் பண்ணிக்கங்க. ரெண்டு டைமையும் ஆட் பண்றீங்க அப்படிங்கும்போது 12 plus 42 divided by 10. அதாவது பிளஸ் ஆர் மைனஸ்னா ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ். ஓகேங்களா? மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 30 வருங்களா? 30 ஆப்ஷன்ல இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பேஸ் பண்ணி நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 52/10 வரும். அதாவது 54 வரும். 42 12 54. அப்ப 5.4 செகண்ட்
ஆர் 3 செகண்ட். ஓகேங்களா, 3 செகண்ட் ஆப்ஷன் இல்லை, மைனஸ் பண்ணும்போது அந்த இது வருது. மோஸ்ட்லி நம்ம எதுக்குமே மைனஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அதனால பிரச்சனை இல்லை. டைமை வந்து எப்பயுமே ஆட் தான் பண்ணுவோம், டைமை மைனஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அப்போ 5.4 செகண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அதில் அப்ளை பண்ணி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது மட்டும் தான். ஓகேங்களா, இந்த ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு கல்லானது புவியீர்ப்பினால் தானாக கீழே விழுகிறது. முதல் 5 வினாடிகளில் அடுத்த 5 வினாடிகளில் மற்றும் அடுத்த 5 வினாடிகளில் கடந்த உயரங்கள் முறையே H1, H2, H3. ஓகேங்களா, அதாவது இந்த மாதிரி மாடல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின். ஓகேங்களா, ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின். ஒரு பொருளை டிரா பண்றாங்க, முதல் 5 வினாடி, அடுத்த 5 வினாடி, அதுக்கு அடுத்த 5 வினாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது டிராவல் பண்ற அந்த ஹைட்டோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருவாங்க, H1, H2, H3. அப்ப இந்த மூணுக்கும் இல்ல ரிலேஷனை தான் கேட்டிருக்காங்க, தொடர்பு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் H1, H2, H3லயே. ஓகேங்களா, சரி ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஒரு பொருளை டிராப் பண்றாங்க, அப்ப இனிஷியல் வெலாசிட்டி 0. மூணுக்குமே என்னது, எல்லாமே டிராப் தான் பண்றாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் பொருளை டிராப் தான் பண்றாங்க. இந்த மாதிரி 3 அடுத்த வினாடி, அதுக்கு அடுத்த வினாடி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவோம், முதல்ல இருந்தே தான் இருக்கும். ஏன்னா பாதியில அதோட தொடக்க திசை வேகம் நமக்கு தெரியாது, பாதி நேரத்துல அதோட தொடக்க திசை வேகம் என்னன்னு தெரியாது, அதோட இனிஷியல்ல இருந்து எடுப்போம். அப்ப முதல் 5 வினாடி, முதல் 10 வினாடி, முதல் 15 வினாடி, இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, அப்ப u ஈக்குவல் டு என்னன்னு எடுக்கலாம் அப்படின்னா 0. நெக்ஸ்ட் அப்ப H1 ஈக்குவல் டு ut பிளஸ் half gt ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. இது வந்து 0 ஆயிடும். அப்ப H1 ஈக்குவல் டு 1/2 g இன்டு t ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் 5ங்கிறாங்க, அப்ப 5 ஸ்கொயர் அப்படிங்கும் போது என்ன வரும், 25g/2. என்னது, H1 ஓட வேல்யூ. H1 ஓட வேல்யூ என்ன வருது, 25g/2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன், அடுத்த 5 வினாடின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த 5 வினாடியில் இருக்கிறது என்னது, H2. அடுத்த 5 வினாடிகள் இருக்கிறது H2. ஆனா நம்ம ஸ்ட்ரைட்டா H2 கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அடுத்த 5 வினாடிக்கு நமக்கு தொடக்க திசை வேகம் தெரியாது. அப்ப முதல் பிளஸ் 2 அது ரெண்டும் சேர்ந்து தான் போகணும். அப்ப H1 பிளஸ் H2, இந்த இடத்துல வெறும் H2 யூஸ் பண்ணும்போது H1 பிளஸ் H2 ரெண்டும் சேர்ந்து தான் என்ன கிடைக்கும் நமக்கு, அந்த ரெண்டாவது 5 வினாடி. அதாவது நம்ம 10 வினாடி நம்மளால எடுக்க முடியும். அப்ப 1/2 g இன்டு 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் அதை. ஓகேங்களா, அதாவது H1 பிளஸ் H2 ஈக்குவல் டு 100g/2 நம்மளால எழுத முடியும். ரெண்டாவது ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். மூணாவதா, அப்ப மூணாவதுக்கு என்ன பண்ணுவோம், H1 பிளஸ் H2 பிளஸ் H3 ஈக்குவல் டு மூணுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப 15ங்களா, அப்ப 1/2 g 15 ஸ்கொயர், அப்ப 225g/2 வரும். இதோட வேல்யூ H1 பிளஸ் H2 பிளஸ் H3. ஓகேங்களா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷனை தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல H1, H2, H3 ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். H1 கண்டுபிடிச்சாச்சு, H2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 and 2 கன்சிடர் பண்ணுங்க. 1 and 2 பாருங்க, இதுல H1 இருக்கு, இதுலயும் H1 இருக்கு, இதுல H2 இருக்கு, இதுல இல்ல. அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா 1 and 2 மைனஸ் பண்ணோம்னா, அதாவது H1 பிளஸ் H2 மைனஸ் H1, இந்த வேல்யூவை இதோட நான் மைனஸ் பண்றேன் அப்படின்னா பிளஸ் H1 மைனஸ் H1 கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், நமக்கு H2 மட்டும் கிடைக்கும். அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு அர்த்தம், H2 கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப 100g/2 மைனஸ் 25g/2 எவ்வளவு வரும், 75g/2 வருங்களா, 75g/2. அப்ப H2 ஓட வேல்யூ என்னது, 75g/2. ஓகேங்களா, இதே மாதிரி H3க்கு கண்டுபிடிக்கலாங்களா, அல்லது நம்ம H2 வச்சு கொடுக்கல, H1 ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை H1க்கு ஈக்குவலா மாத்தணும் அப்படின்னா H2 ஈக்குவல் டு இது எப்படி மாத்தலாம், 3 into H1 எழுதலாங்களா. 25g/2 H1 எழுதிருக்காங்க. அப்ப 75 அப்படிங்கும்போது என்னது, அதோட 3 மடங்கு. அப்ப 3 into H1 எழுதலாம். அப்ப H1 ஈக்குவல் டு 3/H2, 3/H2. இங்க வெறும் H1, இங்க 3/H2. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்க, அல்லது சாரி 3/H2. H1 ஈக்குவல் டு H2/3 தானே வரும், சாரி H1 இங்க தான் இருக்கு. அப்ப 3 இங்க போகும்போது H2/3. அப்ப H1 ஈக்குவல் டு H2/3, இந்த ஒரு ஆப்ஷன் தான் வரும். மூணாவதும் கண்டுபிடிக்கணும்னா தாராளமா கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் அழிச்சிடுறேன். ஓகேங்களா, மூணாவது என்ன வரும், ரெண்டாவது மூணாவது மைனஸ் பண்ணா உங்களுக்கு H3 மட்டும் கிடைக்குங்களா, ஏன்னா இதுல H1 H2 H1 H2 இருக்கு. அப்ப 3 minus 2 3 minus 2 அப்படிங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், H3 மட்டும் கிடைக்கும். அப்ப 225g
பை 2 மைனஸ் 100 ஜி பை 2 நமக்கு என்ன கிடைக்கும் 125 ஜி பை 2ன்னு கிடைக்கும். இது என்னது H3 அல்லது H3 எப்படி ஆகலாம் 25 ஜி பை 2 தான் என்னது H1. இது அப்படி பார்த்தா 5 25 தான் 125 வரும். அப்ப 5 இன்ட்டு H1 எழுதலாங்களா அல்லது H1 ஈக்குவல் டு H3 பை 5 எழுதலாம். H1 ஈக்குவல் டு H3 பை 5. அப்ப இந்த இடத்துல H1 ஓட வேல்யூ H3 பை 5 இந்த இடத்துல H1 ஓட வேல்யூ H2 பை 3 அப்படின்னு கிடைக்குது முதல்ல H1. அப்ப இந்த ஒரு ஆன்சர் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி மெத்தட் பார்த்துருக்கோம். முதல் 5 வினாடி அடுத்த 5 வினாடி அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கூடாது நெக்ஸ்ட்னு எடுத்துக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல் 5னா முதல் 5, அடுத்த 5ங்கும் போது முதல் 10, அதுக்கு அடுத்த 5ங்கும் போது முதல் 15. அப்படி இருக்கும்போது அதுக்கான டிஸ்டன்ஸையும் முதல் ஹைட் H1னா ரெண்டாவது H2 மட்டும் எடுத்துக்கூடாது. H1 பிளஸ் H2 அடுத்தது H1 பிளஸ் H2 பிளஸ் H3 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதுவும் ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின் தான். நீட் 2020ல கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து ஒரு பந்தானது செங்குத்தாக கீழ் நோக்கி 20 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் எரியப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து கீழ் நோக்கி எரியிறாங்க. அப்ப ஃபார்முலா என்னது தொடக்க திசை வேகம் கொடுத்திருக்காங்க, இறுதி திசை வேகமும் கொடுத்திருக்காங்க. அது தரையை அடையும் போது 80 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கணும். அப்ப தொடக்க திசை வேகம் இறுதி திசை வேகம் ரெண்டும் இருக்கிற அந்த ஒரு ஃபார்முலா எது அப்படின்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2gh. ஏன் பிளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கீழ் நோக்கி தூக்கி போடுறாங்க. ஓகேங்களா. இதில் உயரத்தின் மதிப்பு கேட்கறாங்க, ஹச்சோட மதிப்பு தான் கேட்கறாங்க. அப்ப v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் 2g என்ன ஆயிடும் கீழே வந்துடும். அதுதான் வந்து ஹச்சுக்கான ஃபார்முலா. அவ்வளவுதான். இப்ப நம்ம டெரைவ் பண்றோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ல b யோட வேல்யூ என்னது இதுதான் b இறுதி திசை வேகம், uங்கிறது தொடக்க திசை வேகம். அப்ப 80 ஸ்கொயர் மைனஸ் 20 ஸ்கொயர் டிவைடட் பை நமக்கு என்ன வரும் 20ன்னு வருங்களா. 2g 2 × 10 20. 80னா எவ்வளவு வரும் 8 8 64. ஓகேங்களா. 64 0னா 00 மைனஸ் 20 ஸ்கொயர்னா 2 2 4 00 டிவைடட் பை 20ன்னு வருங்களா. அப்ப 6400 மைனஸ் 400னா 6000ன்னு வரும். 6000 பை 200 600 பை 2 எவ்வளவு வரும் 300ன்னு வரும். அப்ப 300 மீட்டர் ஹைட் எவ்வளவு 300 மீட்டர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. நீட்ல வந்து சில கொஸ்டின்ஸ் தான் டஃபா இருக்குமோ இல்லையா எல்லா கொஸ்டினும் டஃபா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நமக்கு கண்டிஷன் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா. அப்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் எதனால எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து டஃபா கேட்டாலும் போடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். ஓகேங்களா. ஏன்னா எந்த யூனிட்ல இருந்து டஃப் கொஸ்டின் வரும் எந்த யூனிட்ல இருந்து ஈஸியான கொஸ்டின் வரும் தெரியாது. ஜஸ்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனுக்காக டஃப்பான கொஸ்டினுமே நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மேல இருந்து ஒரு பொருளை கீழே தூக்கி போடுறாங்க, ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து தூக்கி போடுறாங்க, தொடக்க திசை வேகம் கொடுத்து தூக்கி போடுறாங்க. அப்படிங்கும் போது அதுக்கான ஃபார்முலா எழுதி ஜஸ்ட் அப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின் தான். இது நம்ம ஏற்கனவே பார்த்த சிம்பிள் கண்டிஷன் தான். ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் 1வது வினாடி 2வது வினாடி 3வது வினாடி மற்றும் 4வது வினாடி அதுல வந்து தானாக கீழே ஒரு பொருள் விழுதுன்னா அது கடந்த தொலைவோட விகிதம் கேட்கறாங்க. ஓகேங்களா. அந்த ஒரு தகவல் அல்லது விகிதம் கேட்கறாங்க. இதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்ப்போம் Sn directly proportional to 2n minus 1. அப்ப முதல் வினாடினா என்ன வரும் முதலாவது வினாடினா 2 × 1 minus 1 எவ்வளவு வரும் 1ன்னு வரும். S2 வேணும்னா 2 × 2 minus 1 4 minus 1 3ன்னு வரும். இதே 3க்கு வேணும்னா 2 × 3 minus 1 6 minus 1 5ன்னு வரும். அப்ப 1:3:5:7 இந்த மாதிரி வருங்களா. ஆன்சர் என்னது 1:3:5:7. ஓகேங்களா. இதே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு கொடுக்காம 1 செகண்ட் 2 செகண்ட் ஒரு வினாடியில் 2 வினாடியில் 3 வினாடியில் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்திருக்கும். S டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்ப 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 1:4:9:16 இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அந்த கொஸ்டினும் JEE மெயின் 2023ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 150 மீட்டர் பர் செகண்ட் என்ற தொடக்க திசை வேகத்தில் யூவோட வேல்யூ என்னது 150 மீட்டர் பர் செகண்ட் என்ற தொடக்க திசை வேகத்தில் ஒரு பந்தானது மேல் நோக்கி எறியப்படுகிறது. ஓகேங்களா. அப்ப ஜியோட வேல்யூவை -g யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏவோட வேல்யூவை செங்குத்தாக எறியப்படுகிறது 3 வினாடி மற்றும் 5 வினாடிக்கு பிறகு அதன் திசை வேகங்களின் தகவு. நான் கீழே இருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறேன் இவ்வளவு வேகத்துல 3 வினாடிக்கு அப்புறம் அதோட திசைவேகம் ஒண்ணு இருக்கும், 5 வினாடிக்கு அப்புறம் வேற ஒரு திசைவேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட திசைவேகம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நெகட்டிவ்ல ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன்.
அப்ப அந்த திசைவேகங்களோட தகவு ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா வேல்யூ சம்திங் கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சால்வ் பண்ணிடலாம். ஒரு பொருளை நான் கீழே இருந்து மேலே தூக்கி போடுறோம் அப்படின்னா ஃபார்முலா என்னது? இந்த இடத்துல தொடக்க திசைவேகம் தெரியும், இறுதி திசைவேகம் அதோட ரேஷியோ கேட்குறாங்க. இறுதி திசைவேகம் 3 வினாடிக்கு அப்புறமும் 5 வினாடிக்கு அப்புறமும். ஓகேவா? அப்ப v = u - gt இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுல முதல்ல நான் 3 வினாடிக்கு கண்டுபிடிக்கிறேன். t = 3 அப்படிங்கும் போது v = u ஓட வேல்யூ 150ங்களா? v ஓட வேல்யூ u ஓட வேல்யூ 150 மைனஸ் g ஓட வேல்யூ 10 இன்ட்டு t ஓட வேல்யூ 3, அப்ப 30ங்களா? v = 120, v1 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது v2 வேணும். ரெண்டாவது கண்டிஷன் என்னது? 5 வினாடிக்கு அப்புறம் t = 5, அப்ப 150 மைனஸ் 5 இன்ட்டு 50 சாரி 5 இன்ட்டு 10 தானே வரும். t ஓட வேல்யூ 5, g ஓட வேல்யூ 10, அப்ப 10 இன்ட்டு 5 அதே தான் வரும். அப்ப 150 மைனஸ் 50 100 என்ன வரும்? 100ன்னு வரும். v2 இதோட ரேஷியோ தகவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப v1 by v2 என்னன்னு கொடுத்துருக்காங்க? x plus 1 by x. v1 ஓட வேல்யூ என்னது கொடுத்துருக்காங்க? கண்டுபிடிச்சிருக்கோம் 120, v2 100, x plus 1 by x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 120x equal to 100x plus 100ன்னு வரும். இந்த x டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 120x minus 100x equal to 100ன்னு நமக்கு கிடைக்கும். அப்ப 120 100, அப்ப எவ்வளவு வரும்? 20 தான் வரும். 20x equal to 100, அப்ப x equal to என்ன வரும்? 100/20, அதாவது 10/2 5ன்னு வரும். x ஓட மதிப்பு என்னன்னு வருது? ஆப்ஷன்ல 5. ஓகேங்களா? 5ங்கிறது தான் x ஓட மதிப்பு. மைனஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கிறது நமக்கு தேவையில்ல. x ஓட வேல்யூ பிளஸ்ல தான் நமக்கு கிடைக்குது. +5 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இதுவுமே. ஜெய்இ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை கீழே இருந்து மேலே தூக்கி போடுறாங்க, ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. 3 வினாடிக்கு அப்புறம் அது ஒரு வெலாசிட்டியில இருந்திருக்கும், 5 வினாடிக்கு அப்புறம் வேற ஒரு வெலாசிட்டியில இருந்திருக்கும். 2 வெலாசிட்டியும் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வருது அப்படிங்கறத கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூல எக்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த வேல்யூவை அது கூட ஈக்குவேட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட உயரமுள்ள ஒரு தளத்திலிருந்து t = 0 என்ற நேரத்தில் ஓய்விலிருந்து ஒரு பந்து கீழே விடப்படுகிறது. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட உயரம்னு சொல்லிட்டாங்க, ஜஸ்ட் நான் அதை ஹச்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். t = 0 அந்த கண்டிஷன்ல ஒரு பொருள் டிராப் பண்றாங்க. அப்ப u ஓட வேல்யூ இதுக்கு 0. ஓகே, அதே இடத்திலிருந்து 6 வினாடிக்கு பிறகு, 6 வினாடிக்கு பிறகு என்னது? t = 6ன்னு அர்த்தம். என்னது? 6 வினாடிகளுக்கு பிறகுனா மீனிங் என்னது? t = 6ங்கிற அந்த ஒரு டைம்ல v என்ற திசை வேகத்தில், இனிஷியல் வெலாசிட்டி என்னது? u ஓட வேல்யூ b ன்னு கொடுத்திருக்காங்க. v என்ற திசை வேகத்தில் ஒரு பந்து செங்குத்தாக கீழ் நோக்கி எறியப்படுகிறது. கீழ் நோக்கி தூக்கி போடுறாங்க ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில. ஓகேங்களா? இரு பந்துகளும் t = 18 செகண்ட் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டுமே இங்க டிராப் பண்ணதும் சரி இதுவும் சரி தரையை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தரையை சந்திக்கின்றன எனில் v இன் மதிப்பு. ஓகேங்களா? நல்ல கேள்விதான். ஜஸ்ட் நான் முதல்ல கன்சிடர் பண்ண ஈக்குவேஷன்ஸ் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு பொருளை டிராப் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான ஈக்குவேஷன் எழுதுறேன். u ஓட வேல்யூ 0, t ஓட வேல்யூ எவ்வளவு நேரத்துக்கு கீழே போயிருக்கு? இனிஷியல் வெலாசிட்டி 0. எவ்வளவு நேரத்துல அந்த ஃபர்ஸ்ட் பொருள் கீழே வந்து டிராப் பண்ணது? 18. ஓகேங்களா? அப்ப t ஓட வேல்யூ 18 செகண்ட். வேற ஏதாவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா பொருள் கீழே தான் வருது, அப்ப ஆக்சலரேஷன் = +g. ஓகேங்களா? இப்ப ஃபார்முலா டைமை பேஸ் பண்ணி இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாங்களா? v² = u². என்ன கேக்குறாங்கன்னா v தான் கேக்குறாங்களா? v கேக்குறாங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இதுக்கு? ஓகே, நம்ம s = ut plus half at² யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டைமை பேஸ் பண்ணி இருக்கு. டிஸ்டன்ஸ் ரெண்டுமே கவர் பண்ற டிஸ்டன்ஸ் என்னது? சேம் தான். ஹச்ங்கிற உயரத்தை தான் கடந்து வருது. ஓகேங்களா? நான் கன்சிடர் பண்ணது என்னது? ஹச்ங்கிற உயரம் கன்சிடர் பண்ணா, அப்ப h = u க்கு பதிலா இங்க 0 plus 1/2 g, t ஓட வேல்யூ என்ன? 18². ஓகேங்களா? அப்ப ஃபார்முலா h ஓட வேல்யூ இந்த இடத்துல என்னது? g/2 18² வரும். g/2 18². எப்ப? அந்த ஒரு பொருளை டிராப் பண்ணும்போது. ரெண்டாவது கண்டிஷன், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னது? u v க்கு ஈக்குவல், t நல்லா கவனிங்க, 6 வினாடி முதல் பொருளை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் 6 வினாடிக்கு அப்புறம். ஓகேங்களா? அப்ப இது எத்தனை வினாடியில கீழே வந்திருக்கும்? மொத்தம் 18 அப்படிங்கும் போது அதுல 6 போச்சுன்னா 12. ஓகேங்களா? அப்ப 12 வினாடியில
கீழே வந்திருக்கும். ஏவோட வேல்யூ இதுக்குமே ஜி தான். ஜஸ்ட் அப்ளை பண்றோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு யூக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், விடி. ஹச் எஸ்க்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், ஹச்சுமே யூஸ் பண்ணலாம். இங்க ஹச் ஈக்குவல் டு விடி பிளஸ் 1/2 ஜி 12 ஸ்கொயர்னு யூஸ் பண்ணலாங்களா. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டுலையுமே நமக்கு என்னதான் இருக்கு, ஹச் தான் இருக்கு. ஹச்ங்கிறது ஹைட், ரெண்டுமே சேம் ஹைட் தான் கலந்துருக்கு. அப்படிங்கும்போது ரெண்டுமே சந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், g/2 18 ஸ்கொயர் ஈக்குவல் டு விடி பிளஸ் g/2 12 ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த இடத்துல விடி எதுக்கு யூஸ் பண்ணோம், அதாவது யூடி தானே. யூடி அப்படிங்கும்போது யூவோட வேல்யூ விஏ, டியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 12 நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அப்ப 12 தான் வரும். அப்ப 12t இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம், 12t. ஓகேங்களா. நெக்ஸ்ட் காமனா இருக்க டேர்ம்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. g/2 18 ஸ்கொயர் மைனஸ் g/2 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12t கிடைக்குங்களா. சாரி 12t இல்ல 12v, 12v v தான் அங்க யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப 12v. ஓகே. இப்போ இது ரெண்டுலயும் காமன் என்ன இருக்கு, g/2 காமனா இருக்கு, வெளியில எடுத்துருங்க. 18 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12v. மீதி இங்க சால்வ் பண்ணிடலாங்களா, அல்லது இந்த இடத்துல கூட சால்வ் பண்ணிடலாம். g/2 அப்படியே இருக்கட்டும். 18 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணி நீங்க மைனஸ் பண்ணாலும் ஓகே தான். அல்லது இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. இதை a-வா கன்சிடர் பண்ணீங்க, இதை b-ஆ கன்சிடர் பண்ணீங்க. அப்ப a plus b into a minus b வருங்களா. a plus b அப்படிங்கும்போது a ஓட வேல்யூ என்னது 18 plus 30 into 18 minus 30 a plus b into a minus b. சாரி 18 plus 12, 18 plus 12 ஆட் பண்ணாதான் நமக்கு 30 வரும். 18 plus 12 18 minus 12 ஈக்குவல் டு 12v நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. v ஓட வேல்யூ தான் கேட்கறாங்க, நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். g ஓட வேல்யூ 10/2 into 30, 18 plus 12 30 into 18 minus 12 6 ஈக்குவல் டு 12v கிடைக்கும். நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணும்போது இங்க 3 கிடைக்குங்களா. 3 into 10 300 into 3 900 வரும். 900 ஈக்குவல் டு 12v. அப்ப v வேணும் அப்படின்னா 900/12. ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்க ஃபோர்த் டேபிள்ல கேன்சல் பண்ண அல்லது தேர்ட் டேபிள்ல கேன்சல் பண்றீங்கன்னா இங்க 3 வரும், இங்க 4 வருங்களா. அப்ப 300/4 300/4 சால்வ் பண்றோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும், 30னா 7 28 மீதி 2 வரும் 5 5 20 ஆமாங்களா. அப்ப 75 அப்படிங்கறது அதுக்கான ஆன்சர். 75 மீட்டர் பர் செகண்ட். v ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்குது, 75 கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் சால்வ் பண்ணோம்னா இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்குது, 75 கிடைக்குது. என்ன பண்ணிருக்கேன்னு மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து டிராப் பண்றாங்க, அது 18 செகண்டுக்கு அப்புறம் தரையடையுது. பொருளை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பொருளை 6 செகண்டுக்கு அப்புறம் பிங்கிற திசை வேகத்தை தூக்கி போடுறாங்க. அதுவுமே என்ன ஆகுது, t = 18 அப்படிங்கிற நேரத்திலேயே வந்து கீழே தரையடையுது. அப்படின்னா ரெண்டு பொருள் அந்த v ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்ப ரெண்டுமே சம தொலைவை கடந்திருக்குது, ஆனா வெவ்வேறு கால இடைவெளியில. ஆமா இல்லைங்களா. அப்ப சம தொலைவை கடந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த சம தொலைவை நான் ஹச்சின்னு எடுத்துக்கிறேன். அந்த ஹைட் என்னன்னு எடுத்திருக்கேன், ஹச்சின்னு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல தொடக்க திசை வேகம் இல்ல 0, ரெண்டாவது கண்டிஷன்ல அந்த தொடக்க திசை வேகம் v, அதை தான் கேட்கறாங்க. ரெண்டுக்கும் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ரெண்டும் சம தொலைவை கடந்திருக்கு அப்படிங்கும் போது நான் ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணி காமனா இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு v ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஃபைனலா. ஓகேங்களா. பெருசா வேற எதுவும் பண்ணல. ஓகேங்களா. அந்த ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு ஓகே. இது வந்து பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. என்ன அப்படின்னா வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு அதை ஈக்குவேட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் செம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா. மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பார்ட்டுக்கு. அதாவது கைனமேட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இயக்கவியல்ல ஒரு நேர்கோட்டு இயக்கம் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு தளத்தில் இயக்கம் அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட். ஓகேங்களா. அதுலதான் நம்ம எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா வெக்டர்களை பத்தி பார்ப்போம். அதே மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 2 டைமென்ஷன், அதாவது சார்பு திசை வேகம் 1 டைமென்ஷன் இருக்கு. நான் அங்கேயே நடத்திடுறேன். ஓகேங்களா. அந்த ஒரு ரெண்டாவது டைமென்ஷனை பத்தி பேசும்போதே நான் அந்த இடத்துல அதையுமே கொடுத்துட்றேன். அதே மாதிரி எரிபொருள் இயக்கம் இருக்கும். ஓகேங்களா. ப்ரொஜெக்டைல் மோஷன். கடைசியா வட்ட இயக்கத்துக்கான சீரான வட்ட இயக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் ரொம்ப சின்ன பார்ட். ஓகேங்களா. வட்ட இயக்கத்தை பத்தி 3 யூனிட்ல நம்ம படிப்போம். அதுல ஒரு பேசிக் அவுட்லைன் வந்து நம்ம இந்த ஒரு யூனிட்லயுமே படிப்போம். ஓகேங்களா. அது ரெண்டாவது பார்ட்ல பாத்துக்கலாம். இந்த ஒரு பார்ட் இதோட முடியுது. ஓகேங்களா. இது முடிச்சுட்டு நீங்க டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். அதாவது ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுப்போம். அதை டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு
வீக்லி டெஸ்ட் எழுதின வாட்டி நம்ம ஜஸ்ட் அடுத்த யூனிட்டுக்குள்ள மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.